அட வாங்க, நம்ம வீட்டில் ஒரு வயசு குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஓட்ஸ் உப்மா மாதிரி ஒரு பொங்கல் வந்து செஞ்சு கொடுங்க. பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அட் தி சேம் டைம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஓகே, நம்ம வீட்டில் நம்ம கையால் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்குறது இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ரொம்ப நல்லது. ஓகே, ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு வெங்காயத்தை சின்னதாக கொஞ்சமாக கட் பண்ணி தேங்காவை துருவி போட்டுட்டு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். அது கூட மஞ்சத்தூள் போட்டு தண்ணியை ஊற்றிடலாம். ஓகே, தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதித்து வரணும். அப்போ பொறுமையாக கிண்டி விடுங்க. ஓகே, இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் தான் பண்ணணும். அதே மாதிரி உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதித்து வரும். அந்த டைமில் நம்ம இந்த ஓட்ஸை வந்து நல்லா எடுத்து போட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் மெயினாக ஒன்று இப்போ ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாட்டுக்கோழி முட்டையை வேக வச்சு அந்த ஒயிட்டை மட்டும் நல்லா இந்த மாதிரி துருவி போட்டு மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு ஊட்டினீங்கன்னா உண்மையாக சொல்கிறேன் ரொம்ப ஹெல்த்தி. அட் தி சேம் டைம் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க, நல்ல நிம்மதியாக தூங்குவாங்க. அதுக்கப்புறம் அம்மா மரங்கள் கொஞ்சம் நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கலாம். இதுதான் உண்மை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.